MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஆசையே அழிவுக்கு காரணம்னு புத்தர் சொன்னார். எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட ஆசை. அந்த ஆசையை நீங்கள் வழிமுறைப்படுத்தும் போது, அதான் ஆசைப்பட வேண்டாம் சொல்ல, சரியான வழிமுறையை கொண்டு வரும்போது, நீங்கள் மனது உணவுக்காக கட்டுப்படுத்தப்படுறது, நம்மளை கட்டுக்குள் வச்சுக்கணும். அது பக்தி பெயரால் தான் பெரும்பாலும் நடக்குது. நம்ம இப்போ சஷ்டி விரதம் இருக்குது. 6 நாள் நீங்கள் ஒன்றுமே இல்லை, 3 நாள் சாப்பிடாமல் இருங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. 1 நாள் இருங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஆனால் சஷ்டி விரதத்தில் 6 நாள். அந்த காலத்தில் எல்லோரும் வெறும் தண்ணி தான் குடிச்சிருப்பாங்க. எங்கள் பாட்டி இருப்பாங்க, நீங்கள் உங்கள் வீட்டிலே கேட்டுப்பாங்களே, எங்கள் பாட்டி வெறும் நீர் மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க. பக்தி பேரில் நிறைய வியாபாரங்கள் நடக்கிறது ரொம்ப கொடுமை. எல்லாமே வியாபாரம். நீங்கள் கோயில் வாசலில் போனீங்கன்னா கோயில் என்ட்ரிலேருந்து கோயிலேருந்து வெளியில் வர வரைக்கும் எல்லாமே பணத்துக்காக செய்யப்படும் வியாபாரமாக போயிடுச்சு. இங்கே இருக்கிறவங்க யாராவது சஷ்டி விரதம் நீங்கள் இருங்க அப்படின்னா தயவு செஞ்சு கைடன்ஸ் இல்லாமல் இருக்காது. இது எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன். அடுத்து உங்களுக்கு பிபி டயபெட்டிக் அப்படின்னு இருந்ததுன்னா மிக கவனமாக விரதம் இருக்கணும். ஏன்னா டக்குன்னு டயபெட்டிக் சுகர் குறையும். வணக்கம். இன்று நம்முடன் நியூட்ரிஷனல் சைக்காலஜிஸ்ட் கிருத்திகா தரன் அவர்கள் நம்ம இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம். தங்களுக்கும் கலாட்டா ரசிகர்களுக்கும். மேம், கலாட்டா டிவைனில் நிறைய பக்தி சார்ந்த விஷயங்களாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய உரையாடல்களை முன்னெடுத்திருக்கோம். இப்போ பக்தி அப்படிங்கிறப்ப அதில் ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் விரதம். இப்போ விரதம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, நம்ம உடல் சார்ந்த விஷயமும் கூட. அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்போது நிறைய பேர் சஷ்டி விரதம் இருக்கிறாங்க, ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க, உணவே உட்கொள்ளாத விரதமெல்லாம் எடுக்கிறாங்க. அப்போது இந்த விரதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உடல், இந்த மூன்றுக்குமான தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா? அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆன்மீகம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப குழப்பிக்கிறோன்னு தோணுது. நிறைய நம்ம மதங்களில் என்ன சொல்லியிருக்குன்னா, உடலை நம்ம ஒரு கோயிலாகவும் மனசை ஒரு கருவறை தெய்வமாகவும் வச்சுக்கிட்டாலே போதும். நம்மளுக்கு ஒரு தெய்வத்திட்ட போய் கெட்ட வார்த்தை பேசுவோமா? பேச மாட்டோம். தெய்வத்திட்ட போய் கண்ணாப்பண்ணான்னு ஏதாவது பண்ணுவோமா? மாட்டோம். ஒரு நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது தேவையில்லாத உணவுகள் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஒரு டிவோஷன் இருக்கும். அந்த டிவோஷனோட ஏன் உடலையும் மனதையும் நம்ம பார்த்துக்கிறது இல்லை. அதுதான் நான் நிஜ ஆன்மீகம்னு நினைக்கிறேன். அந்த ஆன்மீகம் தான் பல்வேறு வழியில் நம்ம எல்லா மதங்களையும் சொல்லப்பட்டு, நம்ம இந்து மதம் அப்படின்னு மட்டும் கிடையாது. நீங்கள் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அக்காலத்தில் விரதம் அப்படிங்கிறத ஒரு உடலை சரி செய்யும் விஷயமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆயுர்வேதிக் இதில் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்கிறாங்க, சித்தா அப்படிங்கிற நேச்சுரோபதி அப்படிங்கிற விஷயங்களில் கூட இந்த விரதம் இருக்குது. சரி, நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்தவர்கள் லென்ட் அப்படின்னு 45 நாள் அவங்க இந்த உணவுகள் சேர்க்கணும், இந்த உணவுகள் சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு விரதம் இருக்காங்க. ஜெயின் அவங்க ஜெயின் உணவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவங்க வெறும் வெஜிடேரியன், ஏன்னா நான் வேகன் சாப்பிட முடியாது, வெறும் வெஜிடேரியன். இதில் நிறைய விஷயங்கள் ஒதுக்குவாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க ஆரோக்கியமாக எப்படி இருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கும்போது அவங்க விரதத்தை ரொம்ப கையில் எடுக்கிறாங்க. யூதர்கள் இன்னும் பல காலம் முன்னாடியே இருந்தாங்க, விரதம் இருக்காங்க. நம்மளுக்கு இஸ்லாமியர்கள் ரம்ஜான் விரதம், தண்ணி கூட 12 மணி நேரத்துக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க, 14 மணி நேரம் கிட்டத்தட்ட. ஸோ அவங்க இஃப்தார் அப்போ தான் விரதம் முடிப்பாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி நீங்கள் அந்த புத்த மதம் எடுத்திங்கன்னா 12 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க, அங்கேயும் விரதம் உண்டு. ஸோ உலகில் பரவி இருக்கும் எந்த மதத்தை எடுத்தாலும் சரி, எந்த இனத்தை எடுத்தாலும் சரி, ஒரு விஷயம் காமனாக பண்ணுறாங்க. ஆன்மீகம்னா ஒரு விஷயம் காமனாக, ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன செய்கிறாங்கன்னா விரதம். அது மனதுக்கு என்ன தொடர்புன்னு கேட்டிங்க இல்லையா? அந்த மனதுக்கான தொடர்பு என்ன அப்படிங்கிறப்ப, ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வரணும். ஆசையே அழிவுக்கு காரணம்னு புத்தர் சொன்னார். எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட ஆசை. அந்த ஆசையை நீங்கள் வழிமுறைப்படுத்தும் போது, அதான் ஆசைப்பட வேண்டாம் சொல்ல, சரியான வழிமுறையை கொண்டு வரும்போது, உடலை நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வரும்போது, உணவை பார்க்கும் உணவெல்லாம் சாப்பிட்றதை தவிர்க்கும் போது, மனசுக்கான பேரலல் லேர்னிங்னு சைக்காலஜியில் சொல்லுவோம். பேரலல் லேர்னிங் அப்படி என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் கற்றுக்குறீங்க, அது இன்னொரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு கோல் செட்டிங் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் அதை வாக்கிங்க்கும் பண்ணலாம். வாக்கிங்க்கு ஒன்று பண்ணுறோம், டெய்லி டிசிப்ளினாக வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ்லேயே அந்த டிசிப்ளினை கொண்டு வர முடியும். அது மனசு இயற்கையாகவே நம்ம ஒரு விஷயத்தில் செய்கிறத இன்னொரு விஷயத்தில் நம்மளால் கடைப்பிடிக்க முடியும் அப்படிங்கிறது சைக்காலஜி. அது அறிவியல் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதற்கான ஆராய்ச்சிகள்லாம் உண்டு. நீங்கள் வலது கையால் இதை செஞ்சுட்டு எங்களுக்குலாம் அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ்லேயும் உண்டு. அப்போது
நீங்கள் உணவுக்காக கட்டுப்படுத்தப்படுறது இல்லையா, நம்மளை கட்டுக்குள் வச்சுக்கணும்ல, அது பக்தி பெயரால் தான் பெரும்பாலும் நடக்குது. நம்ம வந்து இப்போ சஷ்டி விரதம்னு இருக்குது, 6 நாள் நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, 3 நாள் சாப்பிடாம இருங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, 1 நாள் இருங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஆனால் சஷ்டி விரதத்தில் 6 நாள் இருக்கும். அந்த கட்டுப்பாடை நீங்கள் மனசுக்கும் செய்யும்போது மனம் உடல் ரெண்டுமே ஒரு ஆன்மீக நிலைக்கு கொண்டு போகலாம். ஆன்மீகம்ங்கிறது என்ன, உங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கணும், நல்லா பழகணும், நல்லா பேசணும், நல்லதே நினைக்கணும். அது 6 நாள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலேயே மிச்சம்லாம் செய்ய முடியும். அது முருகர் இறை நினைப்பு அப்படிங்கிறப்ப அப்படியே அது தன்னால் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துடுது இல்லையா? மக்கள் முருகன் சொன்னால் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஊட்டப்பட்ட ஒரு விஷயம் கடவுளுங்கிறது. இப்போ கடவுளை வேண்டிக்க அப்படின்னா நீங்கள் வேல் குத்திப்பாங்க, உடம்புல இது குத்திக்கிறாங்க, தீ மிதிக்கிறாங்க, இது எல்லாமே இது காயம் இல்லாமல் வெளியில் வராங்க. நீங்கள் சாதாரணமாக தீயில் யாராவது குதிச்சா என்ன ஆகும், காயமாயிடும். ஆனால் கடவுள்னு செய்யும்போது அந்த மனசு அப்படி மாறும்பொழுது இல்லாட்டியும் தீ குதிச்சா காயம் இல்லாமல் நீங்கள் அதுக்கான பயிற்சிகளை செய்யலாம். ஐஸ் பிளஞ்ச்லாம் பண்ணுவாங்க, அந்த பயிற்சிகள் நடக்குது உலக அளவில். தீமிதி இந்த இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் செய்யக்கூடிய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் இல்லை, உலகம் முழுக்கவே கடவுள் பெயரால் நீங்கள் ஒன்று செய்யும்போது அவங்களுக்கு ஒரு இது கிடைக்குது. ஐயோ நம்ம குழந்தைக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கிறோம், அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம், ஆனால் செய்கிறாங்க, இல்லாட்டி செய்யறது இல்லை யாரும். அதில் ஒரு உறுதி இருக்குது. உறுதி எதுக்காக வருதுன்னா, இப்போ அம்மா இருக்காங்க, என்னோட குழந்தையே நான் எடுத்துக்கிறேன் பாருங்களேன், என்னோட டெலிவரியில் ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, உன் குழந்தை பிழைக்குமா பிழைக்காதான்னு தெரியாது, வெளியில் வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. வயிற்றுக்குள்ளே வந்து டாய்லெட் போயிடுச்சு அந்த குழந்தை, உடனே வெளியில் எடுக்கணும். ஆனால் அன்றைக்கி டாக்டர் பார்த்தா அனஸ்தெட்டிஸ் கிடைக்கல. எங்கள் ஊர் சின்ன ஊர். அப்போ என்னோட சுற்றி இருக்கிறவங்க ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நீ இந்த ஊருக்கு வந்து மாலை போட்டுட்டு வான்னு வேண்டிக்கிறேங்கிறாங்க. ஒருத்தவங்க பிள்ளையாருக்கு பால் அபிஷேகம் பண்ணிக்கோன்னு வேண்டிக்கோ அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்லும்பொழுது என்னோட மனசுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கணும், உடைந்து போகாமல் பிடிச்சிக்கணும் அப்படின்னு தோணுது. நான் பெரிய பக்திமயமான ஆள்லாம் கிடையாது. ஆனால் அந்த சமயத்தில் அந்த கடவுளுங்கிற பெயரை பிடிச்சிக்கிட்டு அந்த மீண்டு வந்துடும், அந்த உறுதி கிடைக்குதுன்னா அந்த உறுதியில் அந்த குழந்தைக்கு இன்னும் ஆகக்கூடாது. அப்போ நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த வேண்டுதல் நிறைவேறும்பொழுது நிறைய கடினம் இருந்துச்சு, இதெல்லாம் செய்யணும் நாங்கள். ஏன் அப்படின்னா அந்த நம்ம குழந்தை பத்திரமா இருக்கணும், நம்ம வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், நம்ம பசங்களுக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலோடு அவங்க செய்யும்பொழுது தனக்காக பெரும்பாலும் வேண்டிக்க மாட்டாங்க. நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறவங்க யாராவது பாருங்கள், பெரும்பாலும் பெண்கள் இதில் வந்து நான் நல்லா இருக்கணும், நான் சம்பாதிக்கணும், என்னோட கம்பெனி வளரணும்னு நான் வேண்டிக்கிறவங்க ஒருத்தர் கூட பார்த்தது 90% வந்து அந்த வேண்டுதலை யாரோ ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணி ஒரு தியாக மனப்பான்மையோடு தான் செய்கிறாங்க. அந்த அன்பு தான் வந்து ஆன்மீகமாக மாறுது. உண்மையை சொன்னால் இந்த அன்பு தான் இது, உங்களோட கூட இருக்கிறவங்கள்ட்ட இருக்கிற அன்பு. அதை கடவுளோட இணைக்கும் பொழுது அதை ஆன்மீகமாக அவங்களுக்கு அந்த உணர்வு வருது. இல்லை இது காதல், இது அன்பு, இது உங்களோட பிரியம் அப்படிலாம் சொன்னால் அதை டக்குன்னு அது செய்ய முடியாது மக்களுக்கு. இப்போ இந்த விரதம் அப்படிங்கிறப்ப இப்போ 6 நாள் சஷ்டி விரதம் நம்ம எடுத்துக்கோமே, இந்த 6 நாள் சஷ்டி விரதம், ஏகாதசி விரதம், இதெல்லாம் உணவு உட்கொள்ளாமல் இருக்கக்கூடிய விரதங்கள்லாம் நிறைய விரதம் எடுக்கிறாங்க. இப்போ இந்த உணவு உட்கொள்ளாதப்ப, நாள்பட்டு உணவு உட்கொள்ளாதப்ப 6 நாட்கள் 3 நாட்கள் அப்படின்னு உணவு உட்கொள்ளாமல் இருக்கிறப்ப நம்ம உடம்புல என்ன நடக்குது? முதல் 24 மணி நேரம் முதல்ல வயிறு அமைதியாக இருக்கும். எப்போ பாரு ஒரு பைக்கை ஓட்டிகிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் போய் சர்வீஸ் பண்ணணும்ல, காரை ஓட்டிகிட்டே இருக்கும், அதுக்கு ரெஸ்ட் வேணும்ல. எப்போ பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். காலைல காஃபி, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு 11 மணிக்கு காஃபி, 11 மணிக்கு காஃபி பிடிச்சிட்டு மதியானம் சாப்பாடு முடிச்சு, இல்லை நைட் டியூட்டினா நைட்டும் சேர்த்து சாப்பிடும். இப்படி இடைவிடாமல் உணவு நம்ம உட்கொண்டுக்கிட்டே இருக்கோம். முதல்ல ரெஸ்ட் இல்லை. முதல்ல 24 மணி நேரம் உடலுக்கு கொஞ்சம் ஓய்வு. அப்போ கண்டிப்பாக பசிக்கும், ஏன்னா உங்களோட சுகர் லெவல் குறையும், அப்போ பசிக்கும். அதையும் நீங்கள் கடந்துட்டு வந்துடலாம், தண்ணி குடிச்சு மன உறுதியில் கடந்து வந்துடலாம். அடுத்து 48 மணி நேரம். 48 மணி நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து மெட்டபாலிக்ஸம் இம்ப்ரூவ் ஆகிற மோடுக்கு போகும். அடுத்து 72 மணி நேரம் போனீங்கன்னா கீட்டோன்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது உடல் வந்து கொழுப்பை கரைக்க ஆரம்பிக்கிற மோடுக்கு போகும். அதுக்கப்புறம் இந்த க்ரோத் ஹார்மோன், இந்த 72லேருந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு கீட்டோக்கு முன்னாடி க்ரோத் ஹார்மோனும் மோடுக்கு வரும். இதோட நல்ல மோடுக்கு வந்ததுன்னா அடுத்த ஒரு 24 மணி நேரம் வரும்பொழுது நல்ல க்ரோத் ஹார்மோன் அப்படிங்கிற வரும். இந்த 100 மணி நேரம் கிட்டத்தட்ட நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்பொழுது, அதாவது விரதம் இருக்கும்பொழுது, அதாவது அதில் வந்து சஷ்டி விரதம் ரொம்ப ஸ்பெஷல். 100 மணி நேரம் இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு இந்த 24 மணி நேரத்தில் மெட்டபாலிசம் தான் சரியாகும், க்ரோத் ஹார்மோன்லாம் சேர நேரமாகும், கீட்டோவும் போகிறதுக்கு நேரம் ஆகும். மினிமம் 72 மணி நேரம். ஈவன் வந்து கீட்டோவில் வந்து நாங்களாம் வந்து காஃபி பொடியில் தான் பல் துலக்க சொல்லுவோம், இல்லாட்டி கறி பொடியில் தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த சுகர் இருக்குது பார்த்தீங்களா, பேஸ்ட்டில் இருக்கிற சுகர் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட இன்சுலின் ஸ்பைக் உருவாக்கும். ஸோ அது கூட நீங்கள் சேர்க்காதீங்க, அப்போ தான் கீட்டோ மோடுக்கு பாடி வேகமாக போகும் அப்படின்னு. துளி கூட இந்த இன்சுலின் ஸ்பைக் இல்லாமல் பாடி போகும்பொழுது தான்
ஆட்டோஃபேகசம் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் நடக்குது. இது வந்து நோபல் பிரைஸ் வாங்கின சயின்ஸ். என்ன அப்படின்னா செல் ரிப்பேர் 72 மணி நேரத்துக்கு மேலே தான் அந்த செல் ரிப்பேர் மோடுக்கு போகும். என்ன நடக்கும் அப்படின்னா அந்த செல் வந்து விரிவடைஞ்சு, அதை நான் வந்து சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன், அது செல் சயின்ஸ் நம்ம சொல்கிறதோட அதுக்கான அறிவியல் அவங்க தான் சொல்லணும். விரிவடைஞ்சு லிப்போசோம்னு ஒன்று உருவாகி அது வந்து தேவையில்லாத விஷயங்கள் வெளியில் உருவாக்கி அந்த தேவையில்லாத செல்லுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை வந்து வெளியில் கழிவுகளோடு சேர்த்து உங்களை ரெஜினிவேட் பண்ணுறது தான் 100 மணி நேர விரதம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா சமண மதத்தை தவிர இந்த மாதிரி தொடர் விரதம் இருக்கிறது வந்து நம்ம தமிழர்கள்ட்ட தான் இருக்குது. 6 நாள் விரதம் அப்படிங்கிறாங்கல்ல, அது வந்து நான் எல்லா மதங்களிலையும் வந்து உணவோடு தான் விரதம் பார்க்குறேன். இப்படி தொடர் விரதம் வந்து சமணர்கள் செய்கிறாங்க, நீண்ட நாட்கள் சமணர்கள் செய்கிறாங்க, புத்தர்களிலும் சிலர் செய்கிறாங்க. ஆனால் நம்மளோட இந்து மதம் சொல்கிறத விட தமிழர்கள் செய்யக்கூடிய அந்த முருகனோட விரதம் தான் இந்த ஆட்டோஃபேகி மோடுக்கு நம்மளை கொண்டு போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லாரும் வெறும் தண்ணி தான் குடிச்சிருப்பாங்க. எங்கள் பாட்டி இருப்பாங்க, நீங்கள் உங்கள் வீட்டிலே கேட்டுப்பாங்களேன், எங்கள் பாட்டி வெறும் நீர் மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அந்த மோர் கூட குடிச்சிங்கன்னா அந்த ஆட்டோஃபேகி போயிடும். இந்த ஆட்டோஃபேகி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முறை இருக்குது. நான் கிட்டத்தட்ட அதை வந்து 12 வருஷமாக கைடன்ஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு எதேச்சியாக நடக்க ஆரம்பிச்சது. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேலான மக்களுக்கு வந்து இதை கைடன்ஸாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். சஷ்டி விரதம் அது ஒரு நல்லதுக்காக செய்வோமே. பக்தி பேரில் நிறைய வியாபாரங்கள் நடக்கிறது வந்து ரொம்ப கொடுமை. எல்லாமே வியாபாரம். நீங்கள் கோயில் வாசலில் போனீங்கன்னா கோயில் என்ட்ரிலேருந்து கோயிலேருந்து வெளியில் வர வரைக்கும் எல்லாமே பணத்துக்காக செய்யப்படும் வியாபாரமாக போயிடுச்சு. நான் இன்னி வரைக்கும் சஷ்டி விரதத்தில் ஒரு தடவை கூட கோயிலுக்கு போனதில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான கணக்கான பேருக்கு வந்து அந்த விரதத்துக்கு உதவுகிறேன். அதுதான் உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ 100 மணி நேர விரதம் அப்படிங்கிறப்ப அந்த 100 மணி நேரத்தை ஏதோ ஒரு வகையில் நம்ம தாக்கு பிடிச்சி ஆகணும், இல்லை உணவே இல்லை அப்படிங்கிறப்ப வெறும் தண்ணி மட்டும்தானா? நீர் விரதம்னு ஒன்று இருக்குது. நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, வெறும் நீர் குடித்து நிறைய பேருக்கு இருக்க முடியாது. முதல்ல வந்து மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் தனியாக விரதம் செய்யக்கூடவே கூடாது. இங்கே இருக்கிறவங்க யாராவது சஷ்டி விரதம் நீங்கள் இருங்க அப்படின்னா தயவு செஞ்சு கைடன்ஸ் இல்லாமல் இருக்காது. இதை வந்து எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன். அடுத்து உங்களுக்கு பிபி டயபெட்டிக் அப்படின்னு இருந்ததுன்னா மிக கவனமாக விரதம் இருக்கணும். ஏன்னா டக்குன்னு வந்து டயபெட்டிக் சுகர் குறையும், பிபியும் குறையும். அதே சமயம் இது வந்து பிபி சுகர் இருக்கிற உள்ளே இருக்கிறது க்யூர் பண்ணுறதே இந்த விரதம். அப்போ அந்த ஆலோசனைகளை சரியாக எடுத்துக்கிட்டு தான் செய்யும். தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் நீங்கள் உடல் தாக்கு பிடிக்கிறத விட மனசு தான் தாக்கு பிடிக்கும். நான் நல்லா இருக்கேன், நான் இதை எப்படியாவது செஞ்சிடுவேன், இது என் குழந்தைக்காக செய்கிறேன், அவங்களுக்காக செய்கிறேன், இவங்களுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற அந்த மன உறுதியில் செஞ்சிடுவான். தீயே மிதிக்க முடியுது, ஆனால் விரதம் இருக்க முடியாத முடியும். அதே சமயம் எச்சரிக்கைகள் கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட எலக்ட்ரோலைட்ஸ் லாஸ் ஆகிடும். ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறது நிறையா தண்ணி குடிச்சிடுவாங்க. விரதத்தில் பசிக்கும் நிறையா தண்ணி குடிச்சிடுவாங்க. நிறையா தண்ணி குடிக்கிறப்ப நிறையா நம்ம யூரின் போவோம். நிறையா யூரின் போகிறப்ப நம்ம உடம்புல இருக்க உப்பு சத்தெல்லாம் போட்டு உப்பு சத்து போகிறப்ப நீங்கள் மயக்கம் போட்டு உழ தவிர்த்து வேறு வழியே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறையா தலைவர்கள் 3 நாளைக்கு மேலே கூட அவங்களால மருத்துவமனை அனுமதிப்பாங்க. அப்போ எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறப்ப நாங்கள் பிளாக் காஃபி கிரீன் டீ சொல்லுவோம். பிளாக் காஃபி என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி குறையும் பொழுது உங்களை ஹைஜாக் பண்ணி இது பண்ணலாம். இதே வந்து இப்போ ரம்ஜான் மாதிரியான விரதங்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா போன் சூப், எலும்பு சூப். இப்போ கிறித்துவ மதத்தில் இந்த மதத்தில் வந்து அவங்க புனித நாட்களில் வந்து அவங்க நான்வெஜ் எடுத்துக்கிறது பழக்கம் உண்டு. அப்போ எலும்பு சூப்பில் வந்து 0 கேலரி அதை எடுக்கலாம். நம்ம மதத்தில் வந்து இது எடுக்க மாட்டாங்க, நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க பொதுவாக. அப்போ உங்களுக்கு பிளாக் காஃபி கிரீன் டீ மாதிரியான ஒரு எனர்ஜி மாதிரியான கஃபைன் இருக்குல்ல, கஃபைன் வந்து நம்மளை ஹைஜாக் பண்ணும். அந்த கஃபைன் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் சரியாயிடும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு குழுவாக நாங்கள் வச்சு இதை செஞ்சிட்டு இருக்கனால அவங்க குழுவில் கேட்பாங்க, எனக்கு இப்போ தலை சுற்றுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப, ரொம்ப தலை சுத்தெல்லாம் வந்தது, பிபிலாம் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக எலக்ட்ரோலைட்ஸ் எடுக்கணும். அப்போ வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சிட்டிங்கன்னா அப்போ நம்ம கடந்துடலாம். ஸோ அதையும் நாங்கள் ஆலோசனை பண்ணுவோம். ரொம்ப முடியலைன்னா எலக்ட்ரோலைட்ஸ் ட்ரிங்க் சஜஸ்ட் பண்ணுவோம். ரொம்பவே முடியல அப்படின்னா இளநீ குடிக்க சொல்லுவோம். ஆனால் இளநீ குடிக்கும் போது அதில் சுகர் இருக்குது, அது வந்து நம்ம ஆட்டோஃபேகி மோட ரிப்பேர் மோடை வந்து இது பண்ணாது, தடுக்கும். அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணி அது இந்த தடவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150க்கு மேலே, அதுவும் முக்கியமாக சிங்கப்பூர் மலேசியா மக்கள் வந்து தமிழர்கள், அவங்க வந்து இந்த தடவை கிட்டத்தட்ட 50-60 பேருக்கு மேலே ரொம்ப வெற்றிகரமாக 6 நாள் நீர் விரதம் முடித்தாங்க. முருகனை நினச்சிட்டு அவங்க அந்த நம்ம நாட்டை விட அங்கே முருக பக்தர்கள் வந்து அதிகம். அதே மாதிரி இலங்கை தமிழர்களும் இந்த தடவை நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த முருக பக்தி அப்படிங்கிறத வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ உலகில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் முருகர் இருக்குது.
100 மணி நேர விரதம் அப்படிங்கிறப்ப இந்த 100 மணி நேர விரதத்தில் அவுட்கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, முடித்து வெளியே வர்றப்ப இந்த உடல் என்னவா மாறுது, ஒன்று எடை எவ்வளவு சராசரியாக குறையுது? எடை சில பேர்லாம் 6-7 கிலோ கூட குறையுது அப்படிங்கிறாங்க. என்னவா மாறுது அப்படின்னா கண்டிப்பாக இளமை, எனர்ஜி வரும். நீங்கள் எனக்கு மாடிப்படியே ஏற முடியல, இப்போ நல்லா மாடிப்படி ஏறுறேம்பாங்க. கண்டிப்பாக உள்ள ரிப்பேர் சிஸ்டம் நிறைய பேருக்கு நிறைய கதைகள் இருக்குது. சுகர், டயபெட்டிக் எந்த அளவுக்கு கம்மியாச்சு, ஆட்டோஇம்யூன் ருமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் இருந்தவங்க இந்த விரதத்தை வந்து மருத்துவர் உதவியோடு மாத்திரைகளை கொஞ்சம் கம்மி பண்ணி எப்படியோ எடுத்து மருத்துவர் உதவி இப்படிலாம் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அவங்க எடுத்தும்பொழுது கையை வந்து பிடிக்கவே முடியாமல் இருந்தது. தொடர்ந்து அவங்க 1 நாள் 2 நாளில் கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த விரதங்கள் இருக்கும்பொழுது இப்போ ஒரு நாளைக்கு 10,000 அடிகள் நடக்குது. இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க போன வருஷம் வந்து ஒருத்தவங்க குழந்தை பிறந்தது எங்களுக்கு, நீங்கள் உங்களோட குழுவில் விரதம் இருந்த பிறகு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அவங்களாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ நாங்களாக போய் விரதம் இருந்தால் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்கிறது, இப்படியெல்லாம் நடக்குதுன்னு ஆயிரக்கணக்கான பேர் சொல்லும் பொழுது தான் எனக்கு அந்த அறிவு வளருது. நான் வந்து இது நோபல் பரிசு வாங்கிய ஒரு அறிவியல் அப்படின்னு நான் சொல்கிறது. விரதம் செஞ்சால் நல்லதுன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன நல்லது நடக்குதுன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்மோனல் பேலன்ஸ் ஆகுது, பீரியட்ஸு இது கொஞ்சம் பிசிஓடி அது கொஞ்சம் சிலருக்கு சரியாகுது, சிலருக்கு ஆட்டோஇம்யூன் ரொம்பவே கண்ட்ரோலில் வரதா நிறைய பேர் சொல்கிறாங்க, ஸ்கின் இம்ப்ரூவ் ஆகுது, கட் ஃப்ளோரா முக்கியமாக வயிற்றில் இருக்க கட் ஃப்ளோரா கண்டிப்பாக, ஏன்னா 6 நாள் வெறுமையில் இருக்கும்போது உங்களோட கட் லைனிங், ஐபிஎஸ், ஐபிடி, அசிடிட்டி, இது வந்து மனசும் உடலும் சம்மந்தப்பட்ட வியாதிகள், அதாவது கட் அண்ட் சைக்காலஜி அப்படிமோ, அந்த பிரச்சனைகள் எல்லாமே விரதத்தின் மூலமாக நிறைய கட்டுக்குள் கொண்டு வருது. ஆனால் அந்த முதல் 2 நாட்கள் இவங்க தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். அது பக்கா கைடன்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். விரதத்தை விட மிக முக்கியம் ரீஃபீடிங். நீங்கள் மறுநாளே தீபாவளி பலகாரம்லாம் இருக்கும், சஷ்டி விரதம் முடிஞ்சோன்னே எல்லாத்தையும் சாப்பிட்டிங்கன்னா தொலைஞ்சோம். ரீஃபீடிங் ஸ்டெப் பை ஸ்டெப், அது ஒரு அறிவியல், பக்காவாக ரீஃபீடிங் பண்ணும். இப்போ ஒரு விரதம் 100 மணி நேர விரதம், உணவே உட்கொள்ளாமல் நீர் மட்டுமே, அங்கங்கே ஏதோ எலக்ட்ரோலைட் அப்படி இப்படின்னு சமாளித்து முடிச்சாச்சு அப்படிங்கிறப்ப அடுத்த ஒரு வாரம் எவ்வளோ முக்கியமானது? மறுநாள் வந்து வெறும் சூப்பு தான் குடிக்கணும், வெறும் உப்பு போட்டு கிளியர் சூப், அந்த காய்கறி கூட சாப்பிடாதீங்கன்னு. ஏன்னா நீங்கள் உடல் வயிறோட தசை இருக்கும் 6 நாளாக வேலை செய்யலை. 6 நாள்னால் கிட்டத்தட்ட எத்தனை 120 ஆனாங்க, 144 மணி நேரம். 144 மணி நேரம் கிட்டத்தட்ட 150 மணி நேரம் ஆகிடும். 150 ஹவர்ஸ், 100 ஹவர்ஸில் 150 ஹவர்ஸ் சஷ்டி விரதம் முடிக்கிறப்ப சில பேர் சூரசம்காரம் முடிஞ்சு தான் முடிப்பாங்க. அப்போ 6 நாள் உங்களோட ஒரு விஷயம் வேலையே செய்யலை, அதை நீங்கள் உபயோகமே படுத்தலை. அப்போ இப்போ மாவு கட்டு போடுறோம், 7 நாள் மாவு கட்டு போட்டு மாவு கட்டு பிரித்தோன்னா கையை எப்படி பிரிக்க முடியுமா? முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். இப்போ எடுத்த அடுப்பில் வயிற்றில் சாப்பாடு போட்டால் என்ன ஆகும்? அப்படியே வயிறு வெளில அமிச்சிடும். இன்னும் நம்ம நிலைமை மோசம். ஆல்ரெடி 6 நாளாக சாப்பிடல, திருப்பி எல்லாமே வாமிட் வர ஆரம்பிச்சிச்சின்னா இன்னும் மோசமாகிடும். அப்போ முதல்ல இந்தப்பா நீ கொஞ்சமாக உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சுவையை காமிக்கணும். ஆனால் அந்த 6 நாள் கழிச்சு முதல் சூப்பு குடிக்கணும்ல, அது நம்ம அதை குடிக்க கூட மாட்டோம் சாதாரண நாட்களில். அவ்வளோ அதை சொல்லலாம், ரொம்ப கேவலமாக இருக்குது, இதையா சாப்பிட்டீங்க அப்படிமால அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பசியில் அவ்வளோ சுவை இருக்கும். அந்த பசித்து புசிக்கிறோம் அப்படிங்கிறோம்ல அந்த சுவை, இதெல்லாம் தான் நம்ம ஆன்மீகமாக பேச வேண்டியிருக்கு. இத்தனை மணிக்கு இதை பண்ணுங்க, இத்தனை மணிக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு பேசுறது இல்லை ஆன்மீகம். பசிக்கிட்ட என்னன்னு உனக்கு தெரியணும், அப்போ தான் இன்னொருத்தரோட பசியை அறிய முடியும். பசிக்கு பிறகு ஒரு முதல் உணவு என்ன, அதை தான் நம்ம ஆன்மீகம் தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்ருக்கு. இந்த கோரை நம்ம விட்டுறோம். கோரை விட்டுட்டு ரிச்சுவல் ஸ்கூலில் சுற்றிட்டு இருக்கோம். கோர் என்ன? கட்டுப்பாடு. அதன் மூலமாக ஒரு காரியத்தை சாதித்த, அதாவது இந்த யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, கர்ம யோகம் அப்படிமா. தினம் தினம் உங்களோட விஷயங்களை, கடமையை செய் பலனை எதிர்பாராது, அந்த கடமைகளை செய்யக்கூடிய உறுதி, எந்த பலனையும் எதிர்பார்க்காம. ஃபாஸ்டிங் நடந்தால் இப்படி நடக்கும் அப்படி நடக்கணும், 1000 பலன்கள் இருக்குது, 1000 விஷயங்கள் மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ளே ஏற்படுற உறுதி இருக்குல்ல, அந்த தொடர்ந்து அந்த உறுதியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா எதை வேணாலும் சாதிக்கலாங்கிறது தான் ஆன்மீகம் சொல்லித்தரும். அதுதான் சுப்பிரமணியன், முருகர் எல்லாருமே சொல்லித்தரேன். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. அந்த ரீஃபீடிங்கோட முக்கியமான விஷயம் என்னென்னா, 2வது நாள் சாப்பிடும்போது வெறும் காய்கறி, அப்புறம் டெய்லி ப்ரோட்டீன் போயிடும், நியூட்ரிஷன் போயிருக்கும் உடம்புல, வந்து நியூட்ரிஷன் போயிருக்கும், மெக்னீஷியம் இருக்காது, உடம்பு வலி வரும். அப்போ எப்சம் சால்ட்டில் பாத் எடுக்க சொல்லுவோம். அப்போ நியூட்ரிஷனை வந்து ரீஃபீட் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக அதனால உங்களுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வரவே வரும், ஈஸி கிடையாது. அதுவும் பெண்களை வந்து நான் ரொம்ப அதிகம் எடுக்க சொல்ல மாட்டேன். பெண்களுக்கு, ஆண்கள் எவ்வளோ நாள் வேணாலும் தாக்கு பிடிக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு அந்த வேட்டையாடும்போது அவங்க உணவு இல்லாமல் இருந்து பழக்கம். பெண்களுக்கு வந்து ஹார்மோனல் சிக்கல்கள் உண்டு, அதனால் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ என்னென்ன விட்டமின் வேணும், பாதாம் எடுக்க சொல்லுவேன்,
நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன்னா பாதாம் எடுக்க சொல்வேன், இல்லாட்டி போன் சூப்பு, அவங்க சிக்கன் சூப்பு, இப்படி ஒவ்வொரு முட்டை, அப்புறம் 3ஆவது நாள்லேருந்து வெறும் முட்டையோட வெள்ளைக்கரு, அதுக்கப்புறம் கொழுப்பு, இப்படி ப்ரோட்டீன் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி, விட்டமின்ஸ் இப்படி பேலன்ஸ் பண்ணி 7 நாள், இப்போ 6 நாள் நீங்கள் விரதம் இருந்தால் 6 நாள் ரீஃபீடிங் மெத்தடில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெகுலராக என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கு போகணும். விரதம் அப்படிங்கிற ஆன்மீக விஷயத்துக்குள்ள இவ்வளவு அறிவியல் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். விரதம் இருக்கக்கூடிய மக்களுக்கு, பக்தர்களுக்கு இது வந்து உபயோகப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.